இந்த கிராம்பு தேநீர் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றிலை பயன்படுத்த போகிறோம், கிராம்பு பயன்படுத்த போகிறோம், மிளகு, பூண்டு, பனை வெல்லம் இதெல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு வித்தியாசமான டீ செய்ய போகிறோம். இந்த டீ வந்து ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்ஸை ஓரளவுக்கு குறைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த டீயினுடைய முக்கியமான ஒரு அம்சம்னு சொல்லலாம். இப்போ அதை எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம், அது நல்லா கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கு. இதில் வெற்றிலை போடுறோம், கிராம்பு, மிளகு, பூண்டு. நம்ம ஏற்கனவே இந்த தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கிற வெற்றிலை, கிராம்பு, மிளகு, பூண்டு இது எல்லாமே நல்லா அதோட எசன்ஸ் அதில் இறங்குற வரைக்கும் அந்த தண்ணியை சுண்ட வைக்கணும். நம்ம போட்ட எல்லா பொருளுமே நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணக்கூடிய பனை வெல்லத்தையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பனை வெல்லமும் நல்லா தண்ணியில் கரைஞ்சிருச்சு. நம்ம ஏற்கனவே போட்டிருந்த எல்லா பொருளுமே தண்ணியில் நல்லா எசன்ஸ் இறங்கியிருக்கு. இப்போ நம்ம கேஸை நிறுத்திடலாம். இது ஒரு டீ கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இது வந்து நம்ம பார்க்குறதுக்கு பிளாக் டீ மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதனுடைய பலன்களும் அது மாதிரி ரொம்பவே நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்குறேன். இந்த டீ குடிக்கும்போது ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. நம்ம போட்டிருக்கிற கிராம்பு, வெற்றிலை மற்றும் மிளகு அதனுடைய எசன்ஸ் வந்து ரொம்பவே நல்ல டேஸ்டியாக இருக்குது. இந்த டீ வந்து ஆஸ்துமா நோயாளிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் டாக்டர் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றும் இதனுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும் டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி கிராம்பு தேநீர், வெற்றிலை, பூண்டு, மிளகு, பனங்கற்கண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு நல்ல சுவையான ஒரு தேநீராக தான் இது இருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி அதை ரெகுலராகவே பயன்படுத்தலாம்ன்ற அளவுக்கு இருந்தது. இந்த மொத்த கலவையினுடைய மருத்துவ பலன்கள் பற்றி சொல்லுங்க டாக்டர். சரி, இதில் போட்டிருக்கிற பொருட்கள் அத்தனையுமே ஒன்றுடைய பலனை ஒன்றை கூட்டுற மாதிரியான பலன்கள் நம்ம போட்டிருக்கோம். ஒன்று ஒன்றா சில நன்மைகளை மாத்திரம் சொல்லிட்டு மொத்தமாக உள்ள பலன்களையும் நம்ம சொல்லிடலாம். இப்போ கிராம்பு எடுத்துட்டோம் அப்படின்னாச்சுன்னா அதனுடைய முக்கிய நன்மை எதுக்காக இந்த டீயில் நம்ம அதை சேர்த்துருக்கோம் அப்படின்னாச்சுன்னா பிராங்கோஸ்பாசம் சொல்லக்கூடிய மூச்சு பாதை இசிவு இறுக்கம் ஏற்பட்டு மூச்சை போக விடாமல் தடுக்கக்கூடிய நிலையை மாற்றக்கூடிய சிறந்த ஆற்றல் இந்த லவங்கம் என்று சொல்லக்கூடிய கிராம்புக்கு இருக்கு. அடுத்ததாக பூண்டு போட்டிருக்கோம். இந்த பூண்டு வந்து மூச்சு பாதையின் உள்பக்கத்தில் இருக்கக்கூடிய அலர்ச்சி, இன்ஃப்ளமேஷன், அந்த இன்ஃப்ளமேஷனை வேகமாக நீக்கக்கூடிய ஆற்றல் இந்த பூண்டுக்கு உண்டு. மிளகு என்ன பண்ணுது அப்படின்னாச்சுன்னா நச்சுத்தன்மை அல்லது அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய பொருட்களை, அங்கு தங்கி இருக்கக்கூடிய அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய நீர்களை முழுவதுமாக நீக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதோட மிளகுக்கு வேற நிறைய பலன்கள்லாம் உண்டு. ஒன்று வந்து அந்த மியூக்கோ லைட்டிக் ஆக்ஷன்னு சொல்லுவாங்க. மூச்சு பாதையில் தங்கி இருக்கக்கூடிய திக்கா தங்கி இருக்கக்கூடிய அந்த சளி சவ்வு படலத்தை, சளி கட்டியாக இருக்கக்கூடிய சளியை இழக்கக்கூடிய தன்மை அதில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இளகிய சளி வந்து அங்கேயே தங்கியிருந்தாலும் பிரச்சனை இருக்கும், அதை முழுமையாக வெளிப்படுத்தி வாய் வழியாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் அந்த மிளகுக்கு இருக்குது. இது மாதிரி இந்த மூன்றும் சேர்ந்த கலவை அப்படிங்கிறது வந்து மிகச்சிறந்த ஒரு கலவையாக இருக்குது. இதில் நீங்கள் பனை வெல்லம் போட்டதுனால குடிக்கிறதுக்கு ஒரு சுவையாக இருக்கும். பனை வெல்லம் உடம்புடைய எதிர்ப்பாற்றலை மேம்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் இருக்குது. இப்போ இந்த ஒட்டுமொத்தமாக இந்த டீயை நம்ம குடிக்கும்போது உடனடியாக இந்த ஆஸ்மா நோய் சரியாகுமா, ஆஸ்மா இருக்கும்போதே அதை குடிக்கலாமா? குடிக்கலாம். ஆனால் அந்த ஆஸ்மா நோய் முழுமையாக நீக்கிறதுக்கு, அதை அந்த வீசிங்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு உள்ளதுக்கு முழுமையான தகுதி இந்த டீக்கு இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஒரு பாதி அளவுக்கு குறைக்கிறதுக்குள்ள வாய்ப்பு தான் இருக்கும். இந்த வேகமாக வீசிங் இருக்கும்போதே இந்த டீயை குடிச்சாச்சுன்னா அந்த பலன் கிடைக்குமா அப்படின்னாச்சுன்னா அது பலன் வந்து முழுமையாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. இது வந்து நாம் எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா இது ஒரு சிறந்த தடுப்பு தேநீராக நம்ம கொடுக்கணும். ஆஸ்மா நோய் எனக்கு இருக்குது, கண்டிப்பாக இந்த குளிர் காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறவங்க இது வர்றதுக்கு முன்னாடியே இந்த தேநீரை காலையில் ஒரு முறை, மாலையில் ஒரு முறை அல்லது கட்டாயமாக ஒரு முறையாவது சாயங்காலம் மட்டுமாவது இந்த தேநீரை பருகிட்டு வர்றதுனால இந்த வியாதி வர்றதுலேருந்து தடுக்கிறதுக்குள்ள ஆற்றலை மூச்சு பாதைக்கும் உடம்புக்கும் கொடுக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஸ்துமா கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து ரொம்ப தீவிரமாக கம்மி பண்ண முடியாது. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில முன்னெச்சரிக்கை பண்ணும்பொழுது அதனுடைய வீரியத்தை கண்டிப்பாக குறைக்க முடியுங்கிற ஒரு நல்ல விஷயத்த சொன்னீங்க டாக்டர். இப்போ பொதுவாக குழந்தைங்களுக்கும் இந்த ஒரு
பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா குழந்தைங்களுக்கு வந்து இப்போ ஸ்கூல் போகிறதாகட்டும், பல படிப்பு விஷயங்கள் எல்லாமே இருக்கு. அப்போ வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களால கான்சன்ட்ரேஷனும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல டிப்ஸ் இருக்கா டாக்டர், ரெகுலராகவே அவங்க பயன்படுத்துற மாதிரி? ரெகுலராக அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுனால துளசி இலை, மிளகு, இங்கே கூட துளசி இருக்குது. இந்த துளசி இலையும் சின்ன குழந்தைகளா இருந்துச்சுன்னா 2 துளசி இலையும் 1 மிளகு 1 தேக்கரண்டி தேன் மென்று சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா, காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா அதன் முழுமையாக அதனை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் சொல்லியிருக்கீங்க. இப்போ துளசி, மிளகு, தேன் வந்து ரெகுலராக குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது இந்த விஷயத்த பண்ணினாங்கன்னா கூட அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்கிற ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க டாக்டர். ரொம்ப நன்றி. நன்றி. இன்னைக்கு உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில நம்ம பார்த்த கிராம்பு தேநீர் கண்டிப்பா ஒவ்வொருத்தர் வீட்லேயும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளா இருக்கும் அப்படிங்கிறது தான் கண்டிப்பா நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வாரம் முழுக்க உணவே அமிர்தம் நிகழ்ச்சியில நம்ம ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதை எப்படி தவிர்க்கலாம், வந்துட்டா அதனுடைய வீரியத்தை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான். அதை தொடர்ந்து நீங்க பார்த்து முழு பலனையும் அடையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை. சத்யா வழங்கும் 500 ரூபாய் கிஃப்ட் கூப்பனை பெற போகும் இன்றைய அதிர்ஷ்டசாலி நேயர்கள் யாருன்னு பார்க்கலாம். ஈஸ்வரன் காரைக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. எலும்பிச்சை ஊறுகாயுடன் வதக்கிய இஞ்சி துண்டுகள் சிறிது சேர்த்து கிளறினால் மனம் தூக்கலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வியூலா பெரும்பாக்கம்லேருந்து எழுதியிருக்காங்க. தயிரில் தேங்காயை பொடி பொடியாக நறுக்கி போட்டு வச்சா 2 நாள் வரை புளிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.